சிவா, நான் தோத்துட்டேன்பா. இனிமே ஜெயிக்க முடிகிற நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். தெரியும், எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டே ஒரு நல்லவனை காப்பாற்றணும்னு நினைச்சேன். முடியல. இன்னைக்கு அந்த நல்ல காரியத்தை செய்ய வந்திருக்கேன். ஒரு போலீஸ்காரனா செய்ய முடியாத ஒரு மனுஷனா செய்ய வந்திருக்கேன். உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். நீ வெளியில போலாம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யலாம். தேங்க்யூ சார். ஆனா உன் வேலை முடிஞ்சது கண்டிப்பா நீ திரும்பி வந்துடணும். அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும். கோர்ட்ல உன்னை நிரபராதி நிரூபிச்சு உன்னை வெளியில கொண்டு வர முடியும். சாரி சார், அந்த கொலைக்காரன் கொல்லப்படணும்ன்றத என்னோட ஆசையை தவிர தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு நான் ஒரு நாள் கூட ஆசைப்பட்டது இல்லை சார். உன்ன மாதிரி சமுதாய உணர்வு உள்ள ஒரு மாணவன் தண்டிக்கப்படக்கூடாது, ஜெயிலுக்கு போக கூடாது. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து திரும்பி வந்து சிவா. கண்டிப்பா திரும்ப வருவேன் சார். என்னை காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல, உங்களை வெளியே அனுப்புறதுக்காக. God bless you. என்னப்பா இந்த கேசட் பலான கேசட் ஐயாட்ட கொடுத்து அவசியம் பார்க்க சொல்லு. சரி. ஏப்பா, எவ்வளவு காலமா தான் இப்படியே வார்டனா இருப்ப? பிரமோஷன் வேணாம், ஜெயிலராக ஆசை இல்ல? ஐயா மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா ஆயிடுவேங்க. வைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் சிவா ஜெயிலுக்குள்ளதானே இருக்கான்? சத்தியமா ஜெயிலுக்குள்ள தாங்க இருக்கான். நீ என்ன பண்ற? ஜெயிலுக்குள்ளார வச்சு அவனை தீத்துரு. முதலாளி நாய் பிஸ்கட் கவர மாதிரி சரியா கவரிய. இத பிடிக்கிறது பரிசுல காரியத்தை முடிக்கணும். கண்டிப்பா முடிச்சு ஏண்டா தீத்துரு வாங்குற? அதெல்லாம் தேத்து போடுவானுங்க. மோசம் பிடிக்கிற மூஞ்சியத்தான் இருக்குது. ஐயா, ஒருத்தர் வீடியோ கேசட் கொடுத்துட்டு போனாரு, அவசியம் உங்களை பார்க்க சொன்னாரு. வீடியோ காரனா இருப்பான்டா, அப்பெல்லாம் நான் கேசட்டா இருக்கும். அன்னைக்கு சுந்தரோட மனைவி தான் கண்ணு முன்னாடியே துடிதுடிச்சு சாகிறத பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சான். அதே மாதிரி இன்னைக்கு உன் பிள்ளையோட சாவ நீ கண்ணார பார்த்து துடிதுடிச்சு சாகணும்ன்றதுக்காகத்தான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். அடுத்தது நீ. பயந்தியா? உன் மகனை நான் கொலை செஞ்சதுக்கு இந்த வீடியோ கேசட் தான் சாட்சி. ஆனா இந்த கேசட் உனக்கு கிடைக்காது. அவனை தீர்த்து கட்டுங்களா?
வண்டியோட இடிக்கிற இடியில ஒரு எலும்பு கூட தரக்கூடாது. சிவா 3 கொலை செய்யறதா சொன்னா 2 முடிஞ்சு போச்சு. 3வது யாரா இருக்கும்? கொடுத்திருந்து பாப்போம்டா. நான் தான் அந்த கொலையை செஞ்சேன். அப்பனும் மகனின் திட்டம் போட்டு கொலை செஞ்சேன். ஜெயில இருந்து தப்பி வந்து கொலை செஞ்சேன். சட்டத்துக்கு முன்னாடி போன ஒரு குற்றவாளி, கொலைக்காரன். நான் செஞ்ச கொலைக்கு காரணம் சொல்லி நியாயமாக்க விரும்பல, தப்பிக்கும் ஆசைப்படல. எனக்கு தண்டனை கொடுங்க. நான் தான் இந்த கொலை பண்ணேன், என்ன தூக்கில போடுங்க. நான் தான் சார் அந்த கொலை பண்ணேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்க. நான் தான் சார் மர்டர் பண்ணேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன். ஒருத்த கூள்ள ஏறி கீதை மேல சத்தியம் பண்ணிட்டு நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொருத்த கூள்ள ஏறிட்டு நான் இந்த கொலையை செய்யலேன்னு சொன்னா கூட அதையும் ஏத்துக்கிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது. இதுக்குமே சாட்சிகள் வேண்டும். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் யுவர் ஆனர். இவா இந்த கொலையை பண்ணவே இல்ல சார். ஏன்னா மார்ச் 21ஆம் தேதி இதே கோர்ட்ல இவாளுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இவாளை கொண்டு போய் 15 நாள் ஜெயில வச்சிருந்திருக்கார் ஏசிபி சந்திரபோஸ். அதுக்கு மிஸ்டர் சந்திரபோஸே சாட்சி. அன்னைக்கு உள்ள கொண்டு போய் போட்ட இந்த பிள்ளையாடான இன்னைக்கு தான் போலீஸே வெளியில எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கா. அதுக்கு ஜெயிலர் ஜெயராமனே சாட்சி. இதோட முக்கியமான விஷயம், இந்த பிள்ளையானா ஜெயில இருந்தப்போ இவாள ஜெயிலுக்குள்ளேயே கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கா. வேடிக்கை பார்த்தேடா, திட்டம் போட்டது யாரு? ஜெயில் வார்டன். அந்த கர்மத்தை வேற அவளே ஒத்துண்டா. இதுல பரிதாபம் என்னன்னா யுவர் ஆனர், பிள்ளையாண்டான் ஜெயில படுத்துட்டு இருந்திருக்கேன். ஜில்லுன்னு கடப்பக்கல்லு மேல படுத்தா நிம்மதியா தூக்க வருமா? அரை தூக்கம். அப்ப ஜெயில் வார்டன் கத்தியோட குத்துறதுக்காக உள்ள போயிருக்கேன். அரை தூக்கத்துல கத்திய பார்த்தோன்னு டென்ஷன் ஆகி ஓன்னு கத்திருக்கேன். அப்படி கத்துனதுல சிறுமுறை சின்னதா பாதிச்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு பிள்ளையாண்டானுக்கும் புரியல, என்ன பேசுறதுன்னு நேக்கும் புரியல. ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், உங்களுக்கு புரியும். என் கட்சிக்காரன் நிரபராதி. இல்ல, நோ சார், இவர் சொல்ற நம்பாதீங்க. கோர்ட்ல எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் மட்டும் உண்மையை சொல்றேன், நீங்க நம்ப மாட்டேங்க. நான் கொலைக்காரன் சார், நான் தான் கொலை பண்ணேன், என்ன தூக்கில போடுங்க. இத பாத்தேடா, இப்படியே பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கூண்டல் நின்று இருந்தா முழு பைத்தியம் ஆயிடுவன். என்ன சார், நான் பைத்தியம் இல்லன்னா திரும்ப பைத்தியம் பைத்தியம்ன்றீங்க. இன்னொரு பைத்தியம் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பண்ணு நினைக்க தெரியாது. இல்ல நீ பைத்தியம். இல்ல நான் கொலைக்காரன். நீ பைத்தியம். இல்ல நான் கொலைக்காரன். பைத்தியம். இல்ல நான் கொலைக்காரன். நீ கொலைகாரன். இல்ல நான் பைத்தியம். ஒப்புக்கொண்டேன் சார். பாருங்க சார், என்ன பார்த்து பைத்தியம் பைத்தியம்ன்றாரு. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு. சொல்லுங்க சார். ஆனர் தம்பி, நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ ஆரம்பத்துல வந்து கோர்ட் நடவடிக்கை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு தடவை வாயை திறந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னேன், உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண சொல்லிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? கொலை நடந்த சமயம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த மாணவன் மிஸ்டர் சிவா ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருக்கிறார் என்பதை சாட்சிகளும் ஆதாரங்களும் நிரூபிக்கின்றன. ஆகவே சந்தேகத்தின் பலனை மிஸ்டர் சிவாவுக்கு சாதகமாக்கி அவர் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ஏசிபி சார், பணத்தை மட்டும் வாங்கிட்டேன்னா பக்காவா தொழில் பண்ணுவேன். பையன் ஒரு தப்பும் பண்ணி நீட்டா ப்ரூவ் பண்ணி பக்காவா வெளியே கொண்டு வந்துட்டேன். இனி யாரும் அவனை டச்சே பண்ண முடியாது. தேங்க்யூ சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? நான் தான் கை நீட்டி பணம் வாங்கிட்டேன்னா 3 கொலை பண்றதா சொல்லி 6 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். 2 கொலையும் முடிஞ்சுட்டு 2 கேஸும் முடிஞ்சுட்டு
பிள்ளையாண்டா மூணாவதா? யார எங்க எப்ப கொல்ல போறேன்? அந்த மூணாவது ஆளை கொலை பண்ணா சரி, கொலை பண்ணா என்ன உங்களால காப்பாத்த முடியாது. எங்கிட்டயே சேலஞ்சா? நீ எவனையே கொண்டு வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். முடியாது. முடியும். முடியாது. முடியும். அது மட்டும் இல்ல, இப்போ உன்னையே ஒருத்தன் கொலை பண்ண போறான், அவளையும் நான் காப்பாத்த போறேன். ஏன்னா அவகிட்டையும் பணத்தை தொட்டு வாங்கினுட்டேன். செத்த பாரு. உன்னை முதல்ல கொலை பண்ணிருக்கணும். கடைசி ஆயிட்டேன். உன்ன மாதிரி சில வக்கீல்கள் தான் நாட்டுல குற்றவாளிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, இல்ல உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 100 கொலைக்காரன் அழிக்கிறதும் சரி, உன்ன மாதிரி ஒரு வக்கீல் அழிக்கிறது ஒண்ணுதான். உன்ன மாதிரி தப்பான வக்கீல்கள் திருந்துற வரைக்கும் எந்த மகாத்மா வந்தாலும் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது. உங்க கிட்ட வர கட்சிக்காரன் கிட்ட நாணயமா நடந்துக்கணும், அதுதான் தொழில் தர்மம் சொல்றீங்களே. இல்ல, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு வக்கீலோட நோக்கமா இருக்க கூடாது. உண்மையை நீதியும் காப்பாற்றணும், அதுதான் ஒரு வக்கீலோட உண்மையான தொழில் பக்தி. இப்போ என்ன உன்னால காப்பாற்ற முடியாது. என்ன மட்டும் இல்ல, எந்த கொலைக்காரனையும் உன்னால காப்பாற்ற முடியாது. உண்மைதாப்பா. தொழில் தர்மங்கிற பேர்ல எத்தனையோ அயோக்கியர்களை காப்பாத்தி இந்த ஊருக்குள்ள நடமாட விட்டேன். இந்தியன் பீனல் கூட இரும்பு பொட்டியை நிரப்புறதுக்கு தான் பயன்படுத்திட்டேன். ஆனா சத்தியந்தா வாழ்க்கைங்கிறத நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. எனக்கு ஏற்பட்ட இந்த முடிவு என்ன மாதிரி தப்பான வக்கீலுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும். தம்பி, நீ சாதாரண மாணவன் இல்லப்பா, நல்ல மாணவன், மாண்புமிகு மாணவன். நீ நல்லா இருப்பா. சார், நான் தான் கொலைக்காரன் கோர்ட்ல எவ்வளவு கத்தி பார்த்தேன். யாரும் அதை கேட்கறதா இல்ல. நானும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுப்பிக்காம திரும்ப போறதல்ல. அதனால்தான் சார், வேற வழி இல்லாம இதே இடத்துல உங்க கண்ணு முன்னாடி இந்த கொலையை நான் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு தண்டனை கொடுப்பீங்களா சார்? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நீதிமன்றம் சிவாவை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விட்டது. ஆயினும் தன் மனசாட்சிப்படி தானே சரணடைந்து தகுந்த ஆதாரங்களை காட்டி தன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட இந்த மாணவனின் மனிதாபிமானத்தை மனதில் கொண்டு நீதிமன்றம் குறைந்த தண்டனை கொடுத்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த சிவா கல்லூரி படிப்போடு காதல் படிப்பையும் தொடர்ந்தார்.